வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கீ ரைஸ் பார்க்கலாம். இதுக்கு கீ ரைஸ்க்கு பாஸ்மதி ரைஸ் 1 கப் எடுத்துக்கலாம். 1 கப் எடுத்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். காய்ஸ், இதை மாதிரி மிச்சம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு மூடி வச்சுக்கோங்க காய்ஸ். ஏன்னா நம்ம சிக்கனமாக இருக்கணும். ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். ஸோ 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். காஞ்ச உடனே ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு லீஃப், கடல் பாசி கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதங்க விட்டு நமக்கு தேவையான அளவு காரத்துக்கு பச்சை மிளகாய். நாங்கள்லாம் ரொம்ப காரமாக சாப்பிடுவோம், அதனால தான் நிறைய போட்டிருக்கோம். மிளகாய் ஃபஸ்ட்டு இப்படி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிங்கன்னா அந்த மிளகாய் உரப்பு ஃபுல்லாக நல்லா இறங்கிடும். இப்போது நீளமாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், வெங்காயம் வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் தேங்காய் பாலோடையும் சேர்த்து அரைச்சிட்டேன். இது கூட ஒரே ஒரு தக்காளி நல்லா ஸ்மாலாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. லேசாக ஒரு வதக்கிட்டு ரைஸை போட்டுடலாம். நம்ம ஊற வச்சுருக்கோம்ல பாஸ்மதி ரைஸ், அதை போட்டுடலாம். நாங்கள் அந்த பாத்திரத்துலேருந்து இந்த குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதிலையே வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 டம்ளர், 2 டம்ளருக்கு 1 டம்ளர் ரைஸ் எடுத்தோம். 1.5 டம்ளர் தண்ணியும் தேங்காய் பாலும் சேர்த்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் வேணால் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம், இல்லை வெறும் பால் ஊற்றினாலும் பேக்கெட் பால் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றினா திரையெல்லாம் செய்யாது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவிக்கோங்க. இந்த இடத்துல புதினா இருந்ததுன்னா கொஞ்சம் புதினாவும் போட்டுக்கோங்க. நான் கொத்தமல்லி மட்டும் போட்டிருக்கேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டிட்டு இது ஒரு கொதி வந்தோடனே குக்கரை மூடி 15 நிமிஷம் வச்சு இறக்கிடுங்க. டேஸ்டியான கீ ரைஸ் ரெடி ஆயிரும். 10 நிமிஷம் வச்சு இறக்கிடுங்க. ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டேஸ்டியான கீ ரைஸ் ரெடி. நல்ல உதிரியாக டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் டேஸ்ட் பார்த்தேன் காய்ஸ், செம்மையாக இருக்குது. சாப்பிட போகிறேன் காய்ஸ். லைவாக எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். நம்ம குருமா குழம்பு வச்சுருக்கோம். இப்போ அதையும் சாப்பிட்டு பார்த்துடலாம். கீ ரைஸ் ஒரு பிக் பைட் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம குருமா குழம்போட வச்சு செம்மையாக இருக்குது கைஸ். பெஸ்ட்டாக
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.